சூரிய குடும்பத்தில் எந்த கிரகத்தை பார்த்தாலும் ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்பு இருக்கிறது. ஆனால் அவற்றில் மிகப்பெரியதும் சக்தி வாய்ந்ததும் ஒரே ஒரு கிரகமாகவே திகழ்கிறது. அதுதான் வியாழன் எனும் ஜூபிட்டர். வியாழனை பற்றிய பார்வையில் தொடங்கும் பயணம் நம்மை வியாழனின் மேன்மை மற்றும் அதற்குள்ளான விஞ்ஞான மர்மங்களையும் ஆராய செய்கிறது. வானிலையை கிழித்து பார்க்கும் வலிமையுடைய இந்த பெருமைமிக்க வாயு கிரகம் வெறும் கண்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. வியாழனை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்வது வெறும் ஆர்வம் மட்டுமல்ல, அது ஒரு சாகச பயணமும் தான். ஆக வாருங்கள், பயணத்துக்குள் செல்லலாம். முதலில் நாம் பார்க்க வேண்டியது வியாழனின் அளவு மற்றும் அமைப்பு. வியாழன் என்பது சூரியனை தவிர சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களின் மொத்த எடையையும் விட மிக அதிக எடை கொண்டிருக்கிறது. சூரியனை விட்டுவிட்டால் வியாழனே அதில் மிகப்பெரிய இரண்டாவதான பிரபஞ்சத்தின் பொருளாக கருதப்படுகிறது. இதன் விட்டம் சுமார் 1,43,000 கிலோமீட்டர்கள், அதாவது பூமியை விட 11 மடங்கு பெரியது. இதன் பருமன் மட்டும் பார்க்கும் போது கூட ஒரு தனி சூரிய குடும்பமாய் இருக்கக்கூடிய சக்தியே அதுக்கு இருக்கிறது என்று பல விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். வியாழன் என்பது முழுக்க முழுக்க வாயு கிரகம், அதாவது அது நிலத்தடி அமைப்பு கொண்டதல்ல. இதன் மேற்பரப்பிலே நடக்க முடியாது. நாம் இதன் மேல் கால்களை வைத்து நிற்க முடியாது. ஏனென்றால் அது வாயுவினால் மட்டுமே ஆனது. இதில் முக்கியமாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகிய வாயுக்கள் நிறைந்திருக்கின்றன. ஆனால் இவை திட வடிவத்தில் இல்லை. மிகுந்த அழுத்தத்தால் வாயு திரவகமாக மாறும் தன்மையை கொண்டிருக்கிறது. இதன் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய திட உருக்க கோர் இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் விஞ்ஞானிகளிடத்திலேயே இருக்கிறது. ஆனால் அது இப்போது வரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை. அதை போலவே வியாழனின் ஒரு முக்கியமான அம்சம் அதன் சூழ்நிலையின் வேகமான சுழற்சி. வியாழன் தான் சூரிய குடும்பத்திலேயே மிக வேகமாக சுழலக்கூடிய கிரகம். ஒரு முழு சுழற்சி, அதாவது ஒரு நாள் வெறும் 10 மணி நேரத்திலேயே முடிகிறது. பூமியில் ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் என்றால் வியாழனில் ஒரு நாள் அதில் பாதிக்கும் குறைவானதுதான். இதனால் வியாழனின் மேற்பரப்பில் பலவிதமான பசைகள், தூண்கள், மணல் கட்டுகள் போன்ற அடர்த்தியான கட்டமைப்புகளும் உருவாகுகின்றன. இவற்றில் மிகவும் பிரபலமானது பெரிய சிவப்பு பகுதி என்று கருதப்படும் கிரேட் ரெட் ஸ்பாட். இது ஒரு பெரும் சூறாவளியாகவே கருதப்படுகிறது. பூமியை விட 2 மடங்கு பெரியது. இந்த சூறாவளி கடந்த 300 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலைத்திருக்கிறது. பூமியில் ஒரு சூறாவளி சில நாட்கள், சில வாரங்கள் வரை நீடிக்கலாம். ஆனால் வியாழனில் இது நூற்றாண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் சுழலக்கூடிய காற்றின் வேகம் 1 மணி நேரத்திற்கு 430 கிலோமீட்டர்கள் வரை செல்லும். வியாழனில் இருக்கக்கூடிய வாயுக்கள் சூரியனில் உள்ள அதே வாயுக்கள் தான். இதில் இருக்கக்கூடிய காந்த புலம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, மிகவும் வலிமையான ஒன்று. பூமியில் இருப்பதை காட்டிலும் 14 மடங்கு அதிகம். இதனால் வியாழனை சுற்றியுள்ள விண்வெளியில் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகளும் ஏற்படுகின்றன. அவை மனிதனுக்கு மிகவும் ஆபத்தானவை. அதனால் வியாழனில் மனிதர்கள் காலடி எடுத்து வைப்பது என்பது இதுவரைக்கும் சாத்தியமில்லாத ஒன்று. அதை சுற்றி ஒரு செயற்கைக்கோளை இயக்குவதற்கே விஞ்ஞானிகள் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வியாழனின் மற்றொரு பிரமிப்பூட்டக்கூடிய அம்சம் என்னவென்றால் அதன் நிலவுகள் தான். வியாழனிற்கு 90க்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்கின்றன என்று சொன்னோம் அல்லவா? அதில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஐஓ, யூரோப்பா, கேனிமீட் மற்றும் காலிஸ்டோ. இதில் யூரோப்பா பற்றி குறிப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று. இது முழுக்க உறைந்த மேற்பரப்பை கொண்டிருக்கிறது. அதன் அடியில் நீர் இருக்கக்கூடும் என்பதற்கான விஞ்ஞான நம்பிக்கைகளும் இருக்கின்றன. அதே போல ஐஓ என்பது வலுவான அழுத்தங்களால் மிகவும் செயற்கை வலிமையை கொண்டிருக்கிறது. அதில் எப்போதும் எரிமலை வெடிப்புகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது சூரிய குடும்பத்தில் எப்போதும் அக்னி பெருக்கத்தில் இருக்கும் ஒரே நிலவு. அதைத் தொடர்ந்து கேனிமீட். இது சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய நிலவு. அது இந்த பூமியை காட்டிலும் பெரியது. அதற்கு கூட காந்தப்புலமும் இருக்கிறது என்பது மிகப்பெரிய விஞ்ஞான ஆச்சரியம். அதை போல வியாழனின் சுற்றுப்பாதை சூரியனை சுற்றி செல்ல 12 பூமியின் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அதன் சுழற்சி வேகம் அதைவிட வேறுபடுகிறது. 10 மணி நேரத்திலேயே தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது.
அதை போல சூரிய குடும்பத்தின் பாதுகாப்பு காவலனாகவும் வியாழன் திகழ்கிறது. வியாழனின் பெரிய அடர்த்தி மற்றும் காந்த புலம் காரணமாக விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் மற்றும் நீள்செறிவுகளை தன்னில் இழுத்துக் கொள்கிறது. அதன் காந்த வளையத்தில் அவை சிக்கிக் கொள்கின்றன. இதனால் அவை பூமியை தாக்குவதிலிருந்து தடுக்கப்படுகின்றன. இதனால் விஞ்ஞானிகள் வியாழன் ஒரு காப்பாளன், ஜூபிட்டர் என்பது ஷீல்டு எஃபெக்ட் என்று அழைக்கிறார்கள். அதனால்தான் வியாழனை நாம் ஒரு சூரிய குடும்ப காவலர் என்றும் கூறுகிறோம். இது பூமியின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் கூடுதல் பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது. ஆய்வுகள் தொடரும் போது இது இன்னும் உறுதியாகும். ஆக வியாழனை ஆராயும் நோக்கத்தில் பல விண்கலங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவற்றில் கலிலியோ மற்றும் ஜூனோ என்பது முக்கியமான விஷயம். ஜூனோ 2016 ஆண்டு வியாழனை அடைந்தது. அதற்கு பிறகு வியாழனின் மேற்பரப்பு மற்றும் அதன் உள் அமைப்பை பற்றி பல தகவல்களை அனுப்பியிருக்கிறது. அதில் அதனுடைய காந்த புலம், அதனை சூழ்ந்த கதிர்வீச்சுகள், அதன் வளிமண்டலத்தில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அளவுகள் போன்றவற்றை அது குறிப்பிட்டிருக்கிறது. இன்னும் பல சோதனைகள் மேற்கொள்ளப்படவும் இருக்கின்றன. குறிப்பாக யூரோப்பாவில் உயிர் இருக்கிறதா என்பதை ஆராய யூரோப்பா கிளிப்பர் அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் நாம் வியாழனை சுற்றி இருக்கக்கூடிய மர்மமயமான நிலவுகளை நன்கு அறிந்து கொள்ள முடியும். மொத்தத்தில் சொல்வதென்றால் வியாழன் என்பது ஒரு பெரிய கிரகம் மட்டுமல்ல, அது சூரிய குடும்பத்தின் கட்டமைப்பிலும் பாதுகாப்பிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. அதன் மீது நம்முடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்தாலும் இன்னும் எண்ணற்ற மர்மங்களை தீர்க்க வேண்டியிருக்கிறது. அதுவரை வியாழன் என்பது நம் கண்களில் எட்டாத ஒரு பிரமிப்பு மட்டுமல்ல, நம்மை உயிருடன் வைத்திருக்கும் பாதுகாப்பான ஒரு அரண் என்றே கூறலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூரிய குடும்பத்தில் 6வது கோளாக அமைந்திருப்பது சனி என்னும் சாட்டர்ன். இது வியாழனை விட சிறியதாக இருந்தாலும் அதன் தனித்துவம் அதன் வளையங்களில் அடங்கி இருக்கிறது. விண்வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் தோன்றும் ஒரு கிரகம் என்றால் அது சனிதான். சூரியனிலிருந்து சுமார் 1.4 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே சனி சுழன்று கொண்டிருக்கிறது. இது சூரிய குடும்பத்தில் வியாழனுக்கு பிறகு 2வது மிகப்பெரிய கிரகம். சனி கிரகம் முழுவதும் வாயுக்களால் ஆனது. அதாவது அதன் மேற்பரப்பில் நாம் நிலத்தை போல ஒரு திட அடித்தளத்தை காண முடியாது. சனியின் வளிமண்டலம் பெரும்பாலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகிய வாயுக்களால் ஆனது. இந்த வாயுக்கள் அதன் மேற்பரப்பை மூடியிருக்கின்றன. அதில் காணப்படும் பனிக்கட்டி, காற்றழுத்த மாறுபாடுகள் மற்றும் புயல்கள் அதன் மேற்பரப்பில் சுழலும் வளையங்கள் மற்றும் வட்ட வடிவ வலுவான மேகங்களை உருவாக்குகின்றன. சனியின் மேற்பரப்பில் சுழலும் காலச்சுழற்சி மிக வேகமாக இருக்கிறது. சுமார் 10.7 மணி நேரத்தில் ஒரு முறை சுழல்கிறது. இதனால் அதன் வடக்கு மற்றும் தெற்கு துருவங்களில் சிறிதளவு சுருங்கிய நிலையில் இருக்கிறது. இந்த வடிவம் ஒயிட் ஸ்பிரைட் என்றும் அழைக்கப்படுகிறது. சனியின் வெப்பநிலை மிகவும் குறைவாக சுமார் 178 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கிறது. இது சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருப்பதால் ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனால் வியாழனை போலவே சனியும் அதன் உட்பகுதியிலிருந்து மிகுந்த அளவில் வெப்பத்தை வெளியேற்றும் தன்மையையும் கொண்டிருக்கிறது. இது சனியின் உள் அமைப்பில் இருக்கும் ஓரளவு வெப்ப இயக்கத்தையும் தெரிவிக்கின்றது. அதன் மேல் பகுதி காற்றழுத்தம் மற்றும் புயல் மண்டலங்கள் நிறைந்திருப்பதால் அதில் வியாழனில் காணப்படுவது போல பெரிய புயல் போன்ற அமைப்புகள் இல்லாவிட்டாலும் மிக விசித்திரமான மேக வடிவங்கள் காணப்படுகின்றன. சனியின் வெளிப்புறத்தில் மிக பிரபலமாக அறியப்பட்டவை அதன் வளையங்கள். விண்வெளியில் இருந்து பார்க்கும் போது சனியை சுற்றி இருப்பது போல தோன்றும் இந்த வளையங்கள் அதன் அழகையும் தனித்துவத்தையும் அதிகரிக்கின்றன. இந்த வளையங்கள் பெரும்பாலும் பனிக்கட்டி, தூசி மற்றும் சிறிய பாறைகள் ஆகியவற்றால் ஆனவை. நாசாவின் காசினி விண்கலங்கள் கொண்டு வந்த தகவல்களின்படி இந்த வளையங்கள் சுமார் 2,82,000 கிலோமீட்டர் தூரம் வரை விரிந்துள்ளன. ஆனால் அதன் தடிமன் வெறும் சில கிலோமீட்டர்கள் மட்டுமே. அதாவது மிக விசாலமான பரப்பளவோடு இருந்தாலும் அது காகிதத்தின் தடிமன் அளவுக்கு மெல்லியதாக இருக்கும். இந்த வளையங்கள் ஏன் உருவாகுகின்றன? அவை எப்போது உருவானவை?
ஆகியவையெல்லாம் ஆராயப்படும் விஷயங்கள். ஆனால் தற்போதைய புரிதலின்படி இந்த வளையங்கள் ஒரு நிலவின் சேதம் அல்லது கோளாறான ஆகாய கட்டுமானங்களின் இடிபாடுகளால் உருவானவை என்று கருதப்படுகிறது. சனியின் ஈர்ப்பு விசை காரணமாக அவை கிரகத்தை விட்டு விலகாமல் அதை சுற்றிலும் நிலைத்து இருக்கின்றன. சனியின் வளையங்கள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் முக்கியமானவை A, B, C, D, E, F மற்றும் G. இதில் B வளையம் மிகவும் தடிமனும் பிரம்மாண்டமும் கொண்டது. சனிக்கு வெறும் வளையங்கள் மட்டுமின்றி 145க்கும் மேற்பட்ட சந்திரன்களும் இருக்கின்றன. அதில் முக்கியமான சந்திரன்கள் டைட்டன், ரியா, எபிமேத்தியூஸ், டீதிஸ், என்சிலாடஸ் போன்றவை. இவற்றில் டைட்டன் மிகவும் பெரியது. அதன் பரப்பளவு கூட சில கிரகங்களை விட பெரியதாக இருக்கிறது. டைட்டன் ஒரு அடர்த்தியான வளிமண்டலத்தையும் கொண்டிருக்கிறது. அதன் மேற்பரப்பிலே நதிகள், ஏரிகள் போன்ற அமைப்புகளும் காணப்படுகின்றன. ஆனால் அவை நீரால் ஆனதல்ல. பெரும்பாலும் மீத்தேன் மற்றும் ஈத்தேன் ஆகிய கரிம வாயுகளால் ஆனவை. என்சிலாடஸ் என்னும் சந்திரனிலே மேற்பரப்பிலிருந்து நீராவி பாய்ச்சலையும் காண முடிகிறது. இது அங்கே பனிக்கடல்களின் கீழே நீருடன் தொடர்புடைய அமைப்புகள் இருக்கலாம் எனும் கருதுகோளுக்கும் வழிவகுக்கிறது. சனி கிரகத்தை ஆய்வு செய்யும் முயற்சிகளில் முக்கியமான ஒன்று நாசாவினுடைய காசினி பயணம். 1997 ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்ட காசினி விண்கலம் 2004 ஆண்டு சனியின் மண்டலத்தை அடைந்தது. அதற்கு பின்பு சுமார் 13 ஆண்டுகள் சனியின் வளையங்கள், சந்திரன்கள் மற்றும் அதன் வளிமண்டலத்தை குறித்த தகவல்களை சேகரித்தது. இந்த தகவல்கள் மனித இனத்திற்கான அறிவியலில் ஒரு பெரிய புரட்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. ஹைகன்ஸ் எனும் ஒரு பகுதி டைட்டன் சந்திரனின் மேற்பரப்பிலே இறக்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய முயற்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை போல சனி ஒரு விசித்திரமான காந்த களத்தையும் கொண்டிருக்கிறது. இது பூமியின் காந்த களத்தை விட பல மடங்கு வலிமையானது. சனியின் சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த காந்த புலம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய காற்று அணுக்களின் இயக்கங்களை மாற்றும் வகையிலே சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த காந்த களம் சூரிய கதிர்வீச்சிலிருந்து பாதுகாப்பாக சனியின் வளிமண்டலத்தையும் அதன் சந்திரன்களையும் பாதுகாக்கும் ஒரு பணியையும் செய்து வருகிறது. இது போன்ற இயற்கையான பாதுகாப்பு சுவரை சனி உருவாக்கி வைத்திருப்பது மிகவும் ஆச்சரியமான விஷயமே. சனியின் ஒரு வருட காலம் சுமார் 29.5 பூமியினுடைய ஆண்டுகளுக்கு சமம். அதாவது சனி ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு 29.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றுவதற்கு வெறும் 10.7 மணி நேரம் தான் எடுத்துக்கொள்கிறது. இந்த வேகமான சுழற்சி அதன் வளிமண்டலத்தில் பல்வேறு காற்றழுத்த மண்டலங்களை உருவாக்குகிறது. அதன் விளைவாக மேகங்கள் வட்ட வடிவில் சுழலுகின்றன. இவை பூமியில் காணப்படும் புயல்களை விட பல மடங்கு பெரிய அளவிலும் வேகத்திலும் காணப்படுகின்றன. சனியின் மேற்பரப்பில் ஒரு விசித்திரமான காட்சியை நாம் காணலாம். அதாவது அதன் வடதுருவ பகுதியில் ஒரு ஹெக்ஸகானல் ஸ்டோம் என்று அழைக்கப்படும் 6 கோண வடிவ புயல் அமைப்பு. இந்த அமைப்பை 1980களிலே வாயோஜர் விண்கலம் முதன்முறையாக படம் பிடித்தது. அதற்கு பின்பு காசினி விண்கலம் அதை பாதுகாப்பாக ஆய்வு செய்தது. இது எப்படி உருவானது என்பது இன்னும் முழுமையாக விளங்கவில்லை என்றாலும் இது சனியின் வளிமண்டல இயக்கங்களால் உருவான ஒரு இயற்கையான அமைப்பாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். சனியை பற்றிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று பூமியை போன்று மனித வாழ்க்கையை ஆதரிக்கக்கூடிய இடமாக இருக்குமா என்பதை பற்றிய ஆய்வுகள். அதாவது சனியினுடைய மேற்பரப்பில் வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் அதன் சந்திரன்களில் குறிப்பாக டைட்டன்ஸ் மற்றும் என்சிலாடிஸில் ஆகியவற்றிலே உயிரிகள் உருவாகியிருக்கலாம் என விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறார்கள். இந்த சந்திரன்கள் தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய நீர் மற்றும் வேதிப்பொருட்கள் அடங்கிய அந்த சூழ்நிலைகளால் உயிர் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும் எனும் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சனியை பற்றிய தகவல்களும் அதன் சந்திரன்கள் பற்றிய ஆய்வு செய்வதும் நமது சூரிய குடும்பம் பற்றிய புரிதலை மேலும் விரிவாக்குகிறது. இதுவரை நாம் அறிவியல் மூலம் கண்டறிந்தவை ஒரு சில விஷயங்கள் தான் என்றாலும் வானியல் ஆய்வுகள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்பதால் சனியை பற்றிய இன்னும் ஆழமான தகவல்கள் எதிர்காலத்திலே நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வானத்தில் மிக சில சமயங்களில் மட்டுமே காணக்கூடிய ஆனால் அதிசயங்களால் நிரம்பிய கிரகம் யுரேனஸ்.
இது சூரிய குடும்பத்தின் 7வது கிரகம். சனிக்கு பின்பு அமைந்திருக்கக்கூடிய யுரேனஸ் அதன் தனித்துவமான சுழற்சி கோணத்தாலும் அதன் விரிவான பனிக்கட்டி அமைப்புகளாலும் மிகவும் விசித்திரமான ஆய்வுகோளாக பரிணமித்து நிற்கிறது. சூரியனிலிருந்து சுமார் 2.9 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே சுற்றி கொண்டிருக்கும் இந்த கிரகம் நம்மால் பூமியிலிருந்து நேரடியாக பார்க்க முடியாத அளவிற்கு மங்கலாக இருக்கும். யுரேனஸின் முதன்மையான தன்மை அதன் சுழற்சி அச்சு. பூமி, சனி, வியாழன் போன்ற கிரகங்கள் தங்கள் சுழற்சியை செங்குத்தாக மேற்கொள்ளக்கூடிய அதே நிலையில் யுரேனஸோ அதன் சுற்றுப்பாதையிலே 98 டிகிரி கோணத்தில் சாய்ந்திருக்கும். இதன் விளைவாக அது சுழலும் போது இருபுற முகங்களை கொண்டிருக்கும். இதனைத்தான் சைட்வேஸ் பிளானட் என்றும் அழைப்பார்கள். இந்த விசித்திரமான சுழற்சி கோணம் எப்படி ஏற்பட்டது என்பது இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. ஆனால் ஒரு பெரிய விண்கல்லோ அல்லது வான்கோளோ மோதியதால் சாய்ந்திருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். யுரேனஸ் மிக அதிகமாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாயு ஜெயண்ட் கிரகம். ஆனால் சனியையும் வியாழனையும் காட்டிலும் பனிக்கட்டி அளவுகளில் அதிகத்தை வைத்திருக்கிறது. அதன் வளிமண்டலத்தில் அமோனியா, மீத்தேன், நீர் ஆகியவை பனிப்படிவமாகவே இருக்கின்றன. சூரிய ஒளி இந்த மீத்தேன் வாயுக்களில் விழும்போது அதன் நீல நிற கூறுகள் பிரதிபலிக்கப்படுவதால் இந்த நிழலும் தோன்றுகிறது. யுரேனஸின் வெப்பநிலை சூரிய குடும்பத்தின் மிகவும் குறைவானவை. சுமார் -224 டிகிரி செல்சியஸ் வரை அது குறைந்திருக்கும். இந்த வெப்பநிலை உயிர் வாழ இயலாத கடும் பனிமண்டலமாக இதை மாற்றியிருக்கிறது. விசித்திரமாக இது தனது உள்பகுதியிலிருந்து வெப்பத்தை மிக மிக குறைவாக வெளியிடக்கூடிய ஒரே கிரகம். இது ஏன் இவ்வாறு செயல்படுகிறது என்பது இன்னும் ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. சனிக்கு எப்படி வளையங்கள் இருக்கின்றனோ அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் யுரேனஸுக்கும் வளையங்கள் இருக்கின்றன. 1977 ஆண்டில் இது உறுதி செய்யவும் பட்டது. அந்த வளையங்கள் மிக மெல்லியதாக அமைந்திருப்பதாலும் நேரடியாக காண்பதற்கு தீவிரமான ஆய்வுகளும் தேவைப்படுகிறது. தற்போது 13 வளையங்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றில் சிலவற்றை மட்டும் அதிக அளவிலான பனிக்கட்டி மற்றும் தூசி கற்கள் இருக்கின்றன. இந்த வளையங்கள் எப்போது உருவானவை என்பது பற்றிய புரிதலும் கூட சனியின் வளையங்களைப் போலவே ஒரு சந்திரனின் சேதத்தாலோ அல்லது விண்களின் மோதலாலோ உருவாகியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இன்னும் யுரேனஸுக்கு 27 சந்திரன்களும் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானவை மிராண்டா, ஆரியல், யூம்பிரையல், டைட்டானியா மற்றும் ஓபரான் ஆகியவை. இந்த சந்திரன்கள் எல்லாம் வியாழன் மற்றும் சனியின் சந்திரன்களைப் போல பெரியதாக இல்லாவிட்டாலும் ஒவ்வொன்றும் தனித்துவமான அமைப்புகளை கொண்டிருக்கின்றன. உதாரணமாக மிராண்டா எனும் சந்திரன் அதன் மேற்பரப்பில் காணப்படும் பள்ளங்கள் மற்றும் மலை அமைப்புகளால் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. அது ஒரு காலத்தில் அழிந்து மீண்டும் உருவாகியது போல தோன்றுகிறது. இதற்கு மேல் இருக்கக்கூடிய பாறைகள் இது இயற்கையின் உருவாக்கமா அல்லது மோதல்களால் ஏற்பட்ட மாற்றமா என்பதை ஆராய்வதற்கும் விஞ்ஞானிகளை தூண்டுகிறது. ஆக யுரேனஸின் மேற்பரப்பில் உள்ள வளிமண்டல இயக்கங்களை பற்றி நாம் அதிகமாக அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் கூட ஹபிள் தொலைநோக்கியின் படங்கள் மற்றும் சில விண்கலங்களின் தரவுகளின் அடிப்படையில் மேக அமைப்புகள் மற்றும் வாயு காற்றழுத்த வளையங்கள் காணப்படுவதை கண்டறிய முடிகிறது. யுரேனஸில் புயல்கள் குறைவாக இருந்தாலும் கூட அண்மைய ஆய்வுகளில் அதில் கடுமையான சூறாவளிகள் நிகழ்கின்றன என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவை எவ்வளவு காலம் நீடிக்கிறது, நீண்ட காலம் நீடிக்கக்கூடியதா அல்லது சீக்கிரத்தில் முடிவடையக்கூடியதா என்பதை பற்றிய ஆய்வுகள் இன்னும் முழுமையாக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை போல யுரேனஸ் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு சுமார் 84 பூமியினுடைய ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது ஒருவரின் வாழ்நாளில் ஒரு முறைதான் யுரேனஸ் சூரியனை சுற்றுகிறது. ஆனால் அது தன்னைத்தானே சுற்றக்கூடிய சுழற்சியோ சுமார் 17.2 மணி நேரமாகும். அதாவது பூமியை விட சிறிது வேகமாகவே சுழல்கிறது. ஆனால் அதனால் ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. ஒரு பகுதியில் முழு கதிரொளி அதாவது வெளிச்சம் இருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னொரு பக்கமோ இருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இது யுரேனஸின் சாய்வு காரணமாக அமையலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆக யுரேனஸ் ஒரு மிக வலுவான காந்த களத்தையும் கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவும் சாய்ந்த நிலையில்தான் இருக்கிறது. அதனால் அந்த காந்த கோட்பாடுகள் பூமியை போன்று அல்லாமல்
ஆஃப் சென்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்று அழைக்கப்படுகிறது. இதனால் சூரிய கதிர்வீச்சுகள் அதனை நெருங்கும் போது பலவிதமான சோதனைகளையும் சந்திக்கிறது. இது அந்த கிரகத்தின் மேற்பரப்பில் இயற்கையான தாக்கங்களையும் ஏற்படுத்துகிறது. மேலும் அதன் காந்த புலம் எவ்வாறு உருவாகின்றது என்பது பற்றிய விஞ்ஞான புரிதலுமே சிக்கலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை யுரேனஸை ஆய்வு செய்த மிக முக்கியமான விண்கலம் என்றால் அது வாயேஜர் 2. இந்த வாயேஜர் 2 யுரேனஸின் வளையங்களை பற்றியும் அதன் சந்திரன்களை பற்றியும் அதன் மேக வளங்களை பற்றியும் பல்வேறு தகவல்களை நமக்கு அளித்திருக்கிறது. வாயேஜர் 2 சுமார் 81,500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து யுரேனஸை தனது கேமராக்களிலே படம் பிடித்தது. அது மட்டுமல்லாமல் ஹபிள் தொலைநோக்கி மற்றும் பிற துருவ தொலைநோக்கிகள் மூலமாகவும் தொடர்ந்து யுரேனஸ் பற்றிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனாலும் அருகிலிருந்து ஆய்வு செய்யக்கூடிய திட்டம் தற்போது இல்லை என்பதால் அதற்கான தேவைகள் பற்றி பல விஞ்ஞானிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். நாசா மற்றும் ESA போன்ற நிறுவனங்கள் அதற்கான திட்டங்களையும் ஆராய்ந்து வருகிறார்கள். அதே போல யுரேனஸில் உயிர் வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதன் சந்திரன்களில், குறிப்பாக ஆரியல், யூப்ரியல் போன்ற சந்திரன்களில் கடல் போன்ற அமைப்புகள் உள்ளதா அல்லது வாழ்வை ஆதரிக்கக்கூடிய இயற்கை அமைப்புகள் உள்ளதா என்பதை பற்றி ஆராயும் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதாவது மனிதன் பூமியிலேயே தங்கி சந்திரர்கள் மற்றும் கிரகங்களை ஆய்வு செய்வதிலிருந்து வெளிவந்து தற்போது வெளிக்கிரக சந்திரன்களில் உயிரின் சாத்தியங்கள் உள்ளதா என்பதை ஆராயக்கூடிய ஒரு புதிய பரிணாமத்துக்குள் சென்று விட்டார்கள் என்பதற்கான அடையாளமே இதுதான். ஆக இவ்வளவு விசித்திரமும் மர்மமுமாக இருக்கும் யுரேனஸ் பற்றிய ஆய்வுகள் மனிதனின் வானியல் ஆர்வத்தை அதிகரிக்கிறது. இவ்வளவு தொலைவில் இருந்தும் மனிதன் அதன் மேற்பரப்பை பற்றிய காட்சிகளை பதிவு செய்திருப்பது அறிவியலின் வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த சான்று. அதே போல இந்த கிரகம் சனியின் நிலைகளுக்கு ஒத்த வகையிலான பனிமயமான கிரகத்தை சார்ந்ததாகவும் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள இயற்கை பன்முகங்களை நமக்கு புரிய வைக்கும் ஒரு முக்கிய உதாரணமாகவும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூரிய குடும்பத்தின் எல்லையில் மங்கலாக உள்ள ஒரே ஒரு பனிக்கட்டி கிரகம் என்றால் அது நெப்டியூன். இது சூரியனிடமிருந்து 8வது மற்றும் கடைசி மிகப்பெரிய கிரகம். அதனுடைய பிரம்மாண்டமான தொலைவு அதனுடைய தூரத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒளிக்கதிர்களை சற்று மங்கலாக்குகின்றது. அதனால் நமக்கு தெரியாத, கண்களுக்கு எட்டாத அந்த தூரத்தில் ஒரு மாய கிரகமாகவே இது கணிக்கப்படுகிறது. ஆனால் இந்த கிரகம் ஒரு கற்பனை அல்ல. புவியியல் மற்றும் வானியல் சான்றுகளால் நிரூபிக்கப்பட்ட உண்மையான பனிக்கட்டி ஜெயண்ட். நெப்டியூனின் வரலாறு என்பது மனிதனின் அறிவியல் சாதனைகளில் ஒரு மகுடமாகவே இருக்கிறது. ஏனென்றால் நெப்டியூன் என்ற கிரகம் கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்களில் கணித கணிப்புகள் அடிப்படையாக கொண்டு கண்டறியப்பட்ட முதல் கிரகம் நெப்டியூன். வியாழனும் சனியும் அதற்கு பின்பு யுரேனஸும் தொலைநோக்கிகளில் நேரடியாக கண்டறியப்பட்டன. ஆனால் யுரேனஸின் சுற்றுப்பாதையில் ஏற்பட்ட சிறிய மாற்றங்களை ஆராய்ந்த வானியல் விஞ்ஞானிகள் யாரோ ஒரு மறைந்த கிரகம் அதை ஈர்க்கிறது என கணித்தார்கள். அந்த கணிப்புகளை பயன்படுத்தி 1846ஆம் ஆண்டு ஜெர்மன் வானியல் அறிஞர் ஜொஹான் கால் தொலைநோக்கி மூலமாக நெப்டியூனை கண்டுபிடித்தார். இவ்வாறு அறிவியலின் கணித திறமையால் முன்பே கணிக்கப்பட்ட ஒரு கிரகம் நெப்டியூன். ஆக அதன் பிறப்பிலேயே விஞ்ஞான சாதனையின் உருவகமாக அது மாறிவிட்டதால் இது அதனுடைய தனித்துவமான அடிப்படையாகவும் ஆகிவிட்டது. நெப்டியூன் சூரியனிடம் இருந்து சுமார் 4.5 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர சுமார் 165 பூமி ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. அதாவது நம்மில் ஒருவர் பிறந்து இறக்கும் வரைக்கும் கூட நெப்டியூன் ஒரு முழு சுழற்சியை கூட முடித்திருக்காது. 1846இல் இந்த கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்பு தன்னுடைய சுற்றுப்பாதையை 2011இல் தான் முழுமையாக ஒரு முறை முடித்திருக்கிறது. ஆக இது அழகான மற்றும் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம். ஆக நெப்டியூன் முழுவதும் ஹைட்ரஜன், ஹீலியம், மீத்தேன் போன்ற வாயுக்களால் ஆனது. இதில் மீத்தேன் அதிகம் இருப்பதால் இது நீல நிறத்தில் தெரிகின்றது. ஆனால் யுரேனஸை விட இதன் நீல நிறம் மிகவும் தீவிரமாக இருப்பதுதான் இதனுடைய சிறப்பு. இதற்கான காரணம்
இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. ஆனால் சிலர் இதன் மேக அடுக்குகளில் உள்ள உள் அமைப்புகள் அதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். நெப்டியூனிலே பல விசித்திரமான இயற்கை நிகழ்வுகள் நிகழ்கின்றன. குறிப்பாக அதன் புயல் அமைப்புகள் பூமியில் மற்றும் வியாழனில் இருக்கக்கூடிய வலிமையான சூறாவளிகளை விட மிக வலுவான புயல்களை கொண்டிருக்கிறது என்பதுதான். ஆக 1989 வாயேஜர் 2 அதை அணுகிய போது இதில் ஒரு கிரேட் டார்க் ஸ்பாட் எனப்படக்கூடிய ஒரு பெரும் இருண்ட புள்ளி கண்டுபிடிக்கப்பட்டது. இது வியாழனின் பெரிய புள்ளியை போலவே செயல்பட்டது, அதாவது ஒரு சூறாவளி புயல். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து ஹபிள் தொலைநோக்கி மூலமாக அதை மீண்டும் பார்த்தபோது அந்த புயல் காணப்படவில்லை. அதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த சூறாவளிகள் வேகமாக உருவாகி சில ஆண்டுகளிலேயே மறைந்து விடுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த புயல்கள் மணிக்கு 2100 கிலோமீட்டர் வரை வேகமாக சுழல்கின்றன. இது சூரிய குடும்பத்தின் மிக வேகமான காற்றழுத்தம் கொண்ட புயல்களில் ஒன்று. அந்த வேகம் பூமியின் புயலை விட 10 மடங்கு அதிகம். இந்த சூறாவளிகள் ஏற்படும் விதம் மற்றும் அவை சிதறக்கூடிய விதம் இன்னும் முழுமையாக புரியவில்லை. இது நெப்டியூனின் உள் அமைப்பு மற்றும் வலுவான காந்த புலத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நெப்டியூனுக்கு 6 முதன்மை வளையங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை மிகவும் மங்கலாகவும் மெலிதாகவும் இருக்கின்றன. வாயேஜர் 2 மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வளையங்கள் வெறும் தூசி மற்றும் கற்களை கொண்டதாக இருக்கலாம். இது சனியின் வளையங்களை விட நெகிழ்வான அமைப்புகளாகும். இதில் ஏன் சில வளையங்கள் மட்டும் தூவலாகவும் சில பகுதிகள் அதிகமான தீவிரத்துடன் இருக்கின்றன என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த வளையங்கள் எந்த நேரத்தில் உருவானது, சந்திரன்களோ அல்லது விண்கற்களோ அதற்கு காரணமாக இருக்கக்கூடுமா என்பது போன்ற ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது நம்முடைய கண்களுக்கு நேரடியாக தெரியாததாலே அதிகப்படியான வானியல் ஆய்வுகள் மற்றும் உயர் விஷுவல் தரவுகளும் தேவைப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை போல நெப்டியூனுக்கு 14 சந்திரன்கள் இருக்கின்றன. அவற்றில் மிகப்பெரியது ட்ரைட்டன். இது நெப்டியூனின் மிக விசித்திரமான சந்திரன். ஏனென்றால் இது கிரகத்தை எதிர்வெளியிலே சுற்றுகிறது. இது ஒரு கிரகம் இயற்கையாக உருவாக்கிய சந்திரன் அல்ல, பிறகு ஈர்க்கப்பட்ட சந்திரனாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இது வாயு அமைப்புகளை கொண்டிருப்பதோடு அதன் மேற்பரப்பில் நமக்கு மிகவும் புதிய தகவல்களையும் வழங்குகிறது. வாயேஜர் 2 அதை பார்க்கும்போது ட்ரைட்டனில் வாயு நீராவியுடன் கூடிய வெர்டிகல் எரப்புகள் இருப்பது தெரிய வந்தது. அதாவது கிரையோ ஓர்கனஸ் எனும் தாழ்வு நில வெப்ப வாயுக்கள் வெளியேறக்கூடிய எரிமலை மாதிரியான அமைப்புகளை அது கொண்டிருந்தது. ட்ரைட்டனிலே 1 நூற்றாண்டு கால இருட்டு மற்றும் 1 நூற்றாண்டு கால ஒளியும் அமைகின்றது. ஏனென்றால் இது மிகவும் சாய்ந்த சுழற்சி கோணத்திலே இருக்கின்றது. அதை போல இதில் உயிரிகள் வாழ்கின்றனவா என்ற கேள்வியும் ஆராயப்பட்டு வருகிறது. அதை போல நெப்டியூனின் ஒரு நாள், அதாவது அதன் சுழற்சி நேரம் என்பது சுமார் 16 மணி நேரம் மட்டுமே. ஆனால் சூரியனை சுற்றி முடிப்பதற்கு 165 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. 165 ஆண்டுகள் என்பது பூமியினுடைய ஆண்டு கணக்கில் சொல்கிறோம். அதை போல இது சூரிய ஒளியை மிகவும் குறைவாகவே பெறுகின்றது. இதன் விளைவாக அதன் மேற்பரப்பிலே வெப்பநிலை -218 டிகிரி செல்சியஸாக குறைந்திருக்கும். சூரிய ஒளியின் வெப்பத்தை விட அதன் உள் வெப்பமும் மிகவும் மந்தமாகவே வெளியேறுகிறது. அதன் காந்த புலமும் சாய்வு கொண்டதாகவும் இடமாற்றமாகவும் உள்ளதால் அது எப்படி உருவாகிறது என்பதை பற்றி ஒரு முழுமையான புரிதல் இன்னும் உருவாகவில்லை. ஆக நெப்டியூனை ஆய்வு செய்த ஒரே விண்கலம் என்றால் வாயேஜர் 2. 1989 நெப்டியூனை அணுகிய இந்த விண்கலம் அந்த கிரகத்தை மிகவும் அருகிலிருந்து பார்த்து அதன் சந்திரன்களை, வளையங்களை, புயல்களை மற்றும் மேக வளங்களை பற்றிய முதல் தகவல்களை நமக்கு அளித்தது. ஆனால் அதற்கு பின்பு அந்த விண்கலமும் அதை அணுக முடியவில்லை. இதன் காரணமாக நமக்கு இன்று வரை உள்ள தகவல்கள் மிக குறைவானதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த குறைவுகளால் அமெரிக்காவின் நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் ஒரு புதிய நெப்டியூன் ஆர்பிட்டர் அல்லது ட்ரைட்டன் லேண்டர் போன்ற திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆலோசனை செய்தும் வருகிறார்கள். 2030க்கு பின்பு இன்னொரு முறை அந்த பனிக்கட்டியில் ஆழமாய் பயணம் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் நெப்டியூனிலே உயிர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை.
ஆனால் அதன் சந்திரன்களில் குறிப்பாக டைட்டனில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதன் மேற்பரப்பின் கீழ் சமுத்திரங்கள் உள்ளனவா அல்லது அந்த எரிமலைகளால் உயிர் சார்ந்த இணைப்புகள் வெளியேறுகின்றனவா என்பதை ஆராயக்கூடிய பணிகள் எதிர்கால ஆய்வுகளில் முக்கிய இடம் பெற இருக்கின்றன. இறுதியாக நெப்டியூன் என்பது வெறும் பனிக்கட்டி கிரகம் அல்ல, அது அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஒரு முடிவில்லாத கேள்விக்குறி. அதன் மர்மங்கள், அதன் அமைப்புகள், அதன் சூறாவளிகள் மற்றும் அதன் சந்திரன்கள் இவை அனைத்துமே நம்மை மேலும் மேலும் ஆழமாக சிந்திக்க வைக்கக்கூடியது. அப்படி சிந்திக்க வைக்கும் ஒரு பனிக்கட்டி ஜெயின் நம் சூரிய குடும்பத்தின் எல்லையிலே அமைந்திருக்கிறது என்பது நம்முடைய அறிவியல் கற்பனைக்கு ஒரு அழகான சோதனை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேரழகான ஒரு பரிணாம பயணத்தின் எளிமையான தொடக்கமும் முடிவும் போலவே புளூட்டோ எனப்படும் சிறிய ஆனால் பெருமையை பெற்ற ஒரு வான கவசத்தை பற்றி பேச இருக்கிறோம். இது ஒரு கிரகமா அல்லது இல்லையா? இது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. இது சூரிய குடும்பத்தின் வரையறையை மாற்றிய ஒரு அறிவியல் புரட்சி. பல தலைமுறைகளுக்கு ஒரு உணர்வுபூர்வமான கிரகம், ஆனால் இன்று ஒரு முழுமையற்ற கிரகம், அதாவது 12 பிளானட் என அழைக்கப்படுகின்ற இடம்தான் புளூட்டோ. 1930ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் உள்ள லோவல் வானியல் ஆய்வகத்தில் வேலை பார்த்த கிளைடு டோம்பக் என்பவரால் புளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பே வியாழன் மற்றும் நெப்டியூன் ஆகிய கிரகங்களின் புவிச்சலனங்களில் ஏற்பட்ட துடிப்புகள் இன்னும் ஓர் மறைந்த கிரகம் இருக்கலாம் என வானியல் விஞ்ஞானிகளை சந்தேகத்திற்கு உட்படுத்தியது. அந்த முடிவுகளின் தொடர்ச்சியாக மெல்லிய ஒளியோடு ஒரு சிறிய புள்ளியை கண்டுபிடித்ததிலிருந்து புளூட்டோவின் பயணம் துவங்க ஆரம்பித்தது. புளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்டதும் சூரிய குடும்பத்தின் 9வது கிரகமாக வரிசைப்படுத்தப்பட்டது. உலகின் பள்ளிக்கூடங்களிலும் புத்தகங்களிலும் சூரிய குடும்பத்தின் சக்கரங்களில் புளூட்டோ 9வது கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2006 அந்த நிலைமை மாறியது. சர்வதேச வானியல் சங்கம், இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன், அதன் வரையறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தது. அதில் ஒரு கிரகம் என்றால் அது தன்னுடைய சுற்றுப்பாதையை அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியது. புளூட்டோ இந்த நிபந்தனைக்கு ஏற்ப இருக்கவில்லை என்பதால் அதை 12 பிளானட் என்ற வகைப்படுத்துதலுக்கு மாற்றினார்கள். இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் பரபரப்பை கூட ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் புளூட்டோவின் தனித்துவமும் புதுமையும் இன்னும் அதிக கவனத்தை பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது சூரியனிலிருந்து சுமார் 5.9 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஒரு மிகச்சிறிய பனிக்கட்டி கோள். இதன் விட்டம் சுமார் 2376 கிலோமீட்டர் மட்டும்தான். பூமியினுடைய சந்திரனை காட்டிலும் சிறியது. ஆனால் இது ஒரு சீரான சுற்றுப்பாதையை கொண்டிருக்கவில்லை. அதன் கம்பீரமான தன்மை என்னவென்றால் அது சூரியனுக்கு மிக அருகிலும் சென்று வரக்கூடிய திறனுடைய ஒரு ஓவல் போன்ற சிறிது சாய்ந்த சுற்றுப்பாதையிலே சுழலக்கூடிய ஒரு கோள் என்பதுதான். இந்த சாய்ந்த பாதை காரணமாக சில நேரங்களில் புளூட்டோ நெப்டியூனை விட சூரியனுக்கு அருகிலே சென்றுவிடும். 1979 முதல் 1999 வரை புளூட்டோ சூரியனுக்கு நெப்டியூனை காட்டிலும் அருகில் இருந்தது. ஆனால் அதற்கு பின்பு மீண்டும் அது வழக்கம் போல திரும்பிவிட்டது. இதுதான் புளூட்டோவினுடைய பயணத்திற்கு தனித்துவம் வழங்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு நியூ ஹாரிசன்ஸ் எனும் நாசாவின் விண்கலம் தான் புளூட்டோவை நேரடியாக அணுகிய முதலாவது விண்கலம் மற்றும் ஒரே விண்கலமும் இதுதான். அந்த பயணத்திலே புளூட்டோவினுடைய மேற்பரப்பு, அதன் வளிமண்டலம், அதன் சந்திரன்கள் போன்றவை பற்றிய விபரமான புகைப்படங்கள் மற்றும் தரவுகளையும் கூட அது அனுப்பியது. அந்த புகைப்படங்கள் மூலம் புளூட்டோவை பற்றிய நிறைய தகவல்கள் தெரிய வந்தது. குறிப்பாக அதன் மேற்பரப்பில் நைட்ரஜன் ஸ்னோ, மீத்தேன் ஸ்னோ மற்றும் கார்பன் மோனாக்சைடு ஸ்னோ ஆகியவை காணப்பட்டது. மிக அழகான ஹார்ட் ஷேப்டு வடிவமைப்பு கொண்ட ஒரு பரப்பும் டாம்போ ரிஜியோ என பெயரிடப்பட்ட ஒரு பனிமயமான சமவெளியுமான ஸ்புட்னிக் பிளானிட்டியா என்ற பகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பனிப்பரப்புகள் மற்றும் சில மலைப்பரப்புகள் ஆகியவை புளூட்டோவினுடைய மேற்பரப்பில் நடத்தி வரும் இயக்கங்களையும் தெளிவுபடுத்தின. மீண்டும் நியூ ஹோரைசன்ஸ் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் அளித்தது. அதாவது புளூட்டோவின் மேற்பரப்பில் வலிமையான புவியியல் இயக்கங்கள் இருக்கக்கூடும். அதாவது மலைகள் உருவாகுகின்றன,
பனி மாறி நகர்கின்றன மற்றும் வேறு கிரகங்களிலிருந்து மாறுபட்ட இயக்கங்களும் நிகழ்கின்றன என்பதற்கான சான்றுகளும் வந்தன. ஒரு சிறிய பனிக்கட்டி கிரகம் எப்படி இவ்வளவு செயல்திறன் கொண்டதாக இருக்க முடியும் என்பது விஞ்ஞானிகளுக்கு இன்னும் புதிராகத்தான் இருக்கிறது. புளூட்டோவின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று அதன் சந்திரன். அதுவும் குறிப்பாக சரண் எனும் இந்த சந்திரன் புளூட்டோவினுடைய பாதி அளவு கொண்ட ஒரு பெரிய உடலாக இருக்கிறது. இது ஒரு பைனரி பிளானட் சிஸ்டம் எனப்படும் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. என்றால் புளூட்டோவும் செரானும் ஒருவருக்கு ஒருவர் சுற்றுவது போல அல்லாமல் இருவரும் ஒன்றான மையப்புள்ளியை சுற்றுகிறார்கள். இது சூரிய குடும்பத்தில் மிக அரிய அமைப்புகளில் ஒன்று. புளூட்டோவுக்கு மற்ற சிறிய சந்திரன்களும் இருக்கின்றன. ஸ்டிக்ஸ், நிக்ஸ், ஹெர்பரோஸ், ஹைட்ரா போன்றவை அந்த சந்திரன்கள். இவை அனைத்துமே மிகவும் சிறிய வட்ட வடிவம் கொண்ட சந்திரன்கள். இவை எப்படி உருவானது, எப்போது புளூட்டோவின் ஈர்ப்பில் சிக்கியது என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் இவை செரானை சுற்றி ஒரு பரந்த பூங்கா போல புளூட்டோவினுடைய சுற்றுப்பாதைகளை சுற்றி வருகிறார்கள். ஆக புளூட்டோவினுடைய வளிமண்டலம் பற்றியும் நியூ ஹொரைசன்ஸ் சில விஷயங்களை கூறியது. அதில் மீத்தேன், நைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்றவற்றின் அடுக்குகள் காணப்பட்டன என்பதுதான். ஆனால் அது மிகவும் மெல்லியதும் சில நேரங்களில் திடமாகவும் சில நேரங்களில் முற்றிலும் இல்லாத போதும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த வளிமண்டலத்திலே தூசி உறைந்த மேகங்கள், ஒளிச்சிதறல்கள் போன்றவையும் ஏற்படுகின்றன. சான்றுகள் இருந்தாலும் கூட அது பூமியில் உள்ளதை போல ஒரு வாயுமண்டலம் அல்ல. அவ்வப்போது புளூட்டோ சூரியனிடம் இருந்து தூரமாக செல்லும் நேரங்களிலே அந்த வளிமண்டலம் முழுமையாக காற்றில் போய்விடலாம் எனும் சந்தேகமும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைப்போல புளூட்டோவினுடைய பருவநிலைகள் மிகவும் தனித்துவமானவை. பூமியில் நம் பருவங்கள் வருடம் ஒன்றுக்குள் மாறிவிடுகின்றது. ஆனால் புளூட்டோவிலே ஒரு சுற்றுப்பாதை முடிவடையவே 248 பூமியினுடைய ஆண்டுகள் ஆகின்றது. அதாவது ஒரு புளூட்டோவினுடைய வருடம் நம் வாழ்க்கையில் முழுமையாக முடிவடையாத அளவுக்கு நீளமாக இருக்கும். எனவே அதன் பருவங்களும் பல ஆண்டுகளுக்கு பிறகு மாறுகின்றன. மேலும் அது சாய்ந்த சுற்றுப்பாதை மற்றும் சாய்ந்த துருவ சுழற்சி காரணமாக அந்த பருவ மாற்றங்கள் மிகவும் வித்தியாசமானவையாகவும் இருக்கின்றன. அதை போல புளூட்டோவுக்கு கீழே உருகிய பனிக்கடல் இருக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. சில விஞ்ஞானிகள் அதற்கான சான்றுகளை நியூ ஹொரைசன்ஸ் தரவுகளிலிருந்து கண்டுபிடித்தார்கள். அதாவது புளூட்டோவின் உள்பகுதியிலே அடுக்குகளால் காத்துரைக்கப்பட்ட பனிக்கடல் இருக்கலாம் என்ற ஒரு ஐயமும் இருக்கிறது. இது உண்மையென நிரூபிக்கப்படுமானால் அது புளூட்டோவை உயிர் வாழ வாய்ப்புள்ள கோள்களின் பட்டியலிலே இணைக்கும் அளவுக்கு மிகப்பெரிய விஷயமாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சிறிய ஒரு வான்கோள் இவ்வளவு விசித்திரங்களையும் அறிவியல் புதிர்களையும் தன்னுள் வைத்திருக்கிறது. நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள், விண்மீன்கள், பூமிகள் எனும் அமைப்புகள் பலம் பொருந்தியவை. ஆனால் புளூட்டோவின் சிறிய உருவம் அதன் அறிவியல் பயணத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் அதன் மர்மங்களை நமக்கு நெருக்கமாக காட்டியது. இது மிகப்பெரிய ஒரு உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு சிறிய பொருளும் ஒரு புதிய உலகமாக இருக்கலாம். இந்த உண்மையை புரிந்து கொள்ள நாம் மேலும் விசாரணைகளை செய்ய வேண்டியிருக்கிறது, ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது, மேலும் அதிக விண்கலங்களை அனுப்ப வேண்டிய தேவையும் இருக்கிறது. புளூட்டோவின் அமைப்பு, அதன் சந்திரன்கள், அதன் பருவ மாற்றங்கள், அதன் பனிகள், அடிநில பனிக்கடல்கள், அதில் உள்ள வாயு பகுதிகள், இவை அனைத்தும் ஒரு அறிவியல், அதுவும் மாபெரும் புதிராக அமைந்திருக்கக்கூடிய அறிவியல். ஆனாலும் ஒரு விஷயத்தை நாம் உறுதியாக கூறலாம். புளூட்டோ ஒரு சிறிய பனிக்கோளாக மட்டும் இல்லாமல் சூரிய குடும்பத்தின் விளிம்பில் உள்ள ஒரு வித்தியாசமான உலகம். சமீபத்திலே நியூ ஹொரைசன்ஸ் புளூட்டோவின் சுற்றுப்பாதையை விட்டுவிட்டு குய்பர் பெல்ட் நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது. அதுவும் புளூட்டோவின் பகுதியில்தான் இருக்கிறது என்றாலும் அங்கு ஆயிரக்கணக்கான சிறிய பனிக்கோள்கள், கிரகங்களை உருவாக்கிய பழைய பகுதிகள், இன்னும் நமக்கு தெரியாத உலகங்களும் இருக்கின்றன. ஆக புளூட்டோவின் மூலம் நாம் அந்த பகுதிக்கு நுழைந்திருக்கிறோம். அதுவே நம்மை அடுத்த கட்ட அறிவியலுக்கும் அழைத்துச் செல்லும் கதவாக இருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.